ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காயை வச்சு எப்படி டேஸ்டியாக ஹல்வா பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாக இந்த பூசணிக்காவை சமைச்சு கொடுத்தீங்கன்னா யாரும் அந்தளவு லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு அந்த மாதிரி அல்வா மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த தித்திப்பான அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்காக ஒரு முழு பூசணிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அது கூடவே 4-5 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 20 போல் முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காயை துருவிக்கலாம். நீங்கள் பூசணிக்காயை துருவ ஆரம்பிச்சிங்கன்னா அதிலேருந்து தண்ணியாக வரும். அதையும் சேர்த்து தான் நம்ம அல்வாவில் செய்ய போகிறோம். ஒரு சிலர் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். பட் அந்த தண்ணியில் தான் எல்லா சத்துமே இருக்கும். அதனால நம்ம தண்ணியை சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த அளவு பொடி பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கிரேட்டர் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீவிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பூசணிக்காயை நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணி பார்த்தேன். 2.5 கப்பு இருந்தது. ஸோ நான் 3/4 கப்பு அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகின பிறகு அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த நட்ஸு வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல பூசணிக்காய், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே ஃபில்டர் பண்ணலை. நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு குக் ஆகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாதி வெந்துருச்சு. வேக வேக அதுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 3/4 வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா கலருக்காக தான். ஒருவேளை உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இல்லை அப்படின்னா கேசரி பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி எதுவுமே இல்லை. இதில் வச்சுருக்க 3/4 கப் அளவுக்கு ஜீனி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்த பிறகு அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் ஹல்வாவுக்கு சரியான பதம். இப்போ பாருங்கள், ஜீனி நல்லா அந்த பூசணிக்காயோட மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. முன்னாடியெல்லாம் இந்த ஸ்வீட்டு தான் கல்யாண வீடுகளில் வைப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி ஸ்வீட் வைக்கிறதில்ல. பிரெட் அல்வா தான் பண்ணுறாங்க. பிரெட் அல்வாவை கம்பேர் பண்ணும்போது பூசணிக்காய் அல்வா கொஞ்சம் ஹெல்த்தினே சொல்லலாம். அடுத்ததாக நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயை உள்ளே சேர்த்துட்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே பூசணிக்காய் அல்வாவை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக செய்கிறீங்க அப்படின்னா ஜாம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தித்திப்பான சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.